இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 16/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளிலே சதுர்த்தசி திதி என்ற திதி இருக்கும். சாயங்காலம் 6:26 வரைக்கும். பின்பு அமாவாசை திதி வந்துடும். திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை 9:41 வரைக்கும் இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம் வந்துவிடும். இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனாலே மனதிலே சந்தோஷமும், பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும். திங்கட்கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது. அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது. அதனால் கூடுதல் சிறப்பு, மனதுக்கான நல்ல நாள். இன்றைய நாளிலே சுப முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். காலையில் நல்ல நேரம் 6:30 7:30 மணி வரைக்கும். சாயங்கால வேளையில 7:30 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் 7:30 யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 வாரசூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியன் 4 நாழிகை 16 வினாழிகள் இருப்பார். 6:34 சூரியன் உதயம் ஆவார். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாமயோகமும் கரஜை என்கிற கரணமும் இருக்கிறது. இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நவரத்னங்களை போட்டுக்கொள்வது, வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது. அதுபோல இன்றைக்கு கரஜை கரணத்திலே விதை விதைக்கிறது, பயிரிடுறது, திருமணம் பண்றது போன்றவைகள், வீடு சம்பந்தப்பட்ட சகல விதமான சுககாரியங்கள், சுபகாரியங்கள் செய்வது நல்லது. இன்றைய சதுர்த்தசி திதி வெற்றிக்குரியது. இன்றைய நாளிலே யாத்திரை போறது, சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும். மகர ராசி நண்பர்களே, செவ்வாயினாலே எப்பவுமே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், பாதகத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் சனி அப்படின்னா உழைப்பை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே 2ஆம் அதிபதி அப்படிங்கிற இடத்துக்குரியரான சனி பகவான் 3ஆம் இடத்துல தனலாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறார். இன்றைய நாள் சந்திர பகவானின் விஷயத்தினாலே நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு தூரம் நீங்க ஹெல்ப்ஃபுல் ஒர்க் பண்றீங்களோ, அடுத்தவங்களுக்கு பண்றீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த நாளிலே சிவனை வழிபடுவது முக்கியமானது. அதுபோல உங்க திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவான் நின்று இருக்கிறார். பெருமாளை வழிபடுவதனாலே உங்களுக்கு பல விதமான கஷ்ட நிவர்த்தியும் உண்டாகும். அதனால் காலையிலேயே சிவா விஷ்ணு அப்படிங்கிற இந்த தெய்வங்களை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன்.